பரணி மீடியா சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தூத்துக்குடியில் உள்ள பெரிய மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க உள்ள கோலப்பொடி வியாபாரம் எப்படி நடக்குன்னு தான் பார்க்க போறோம். வணக்கண்ணே, என் பேர் செல்வ கணேஷ். எங்கள் அண்ணன் நாங்களும் சேர்ந்து கோலப்பொடி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். அப்பா காலத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கிட்ட எல்லா கலரில் நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் நாங்கள் மக்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் மண்ணில் கேட்டீங்களாலும் சரி, கோலப்பொடியில் கேட்டீங்களாலும் சரி, என்ன கலரு டார்க்கு லைட்டு, அதாவது கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 60-70 கலரில் வச்சு நாங்கள் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த வருஷம் வியாபாரங்கிறது நல்லா தான் இப்போ மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெள்ளத்தில் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் கம்மி தான். வெள்ளம் வரலினா எங்களுக்கு நல்ல வியாபாரம் ஓடும். மக்கள் நல்லா தெளிவாக வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்மளை தேடி வர்ற கஸ்டமர் தான் அதிகம். தரம் எதுலையுமே இருக்கணும். அந்த தரம் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் குறையாமல் இது பண்ணிட்டு இருக்கோம். இது கோலப்பொடி தானே, இது மண்ணு தானே, மண்ணில் என்ன தரம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இதுலேயும் தெளிவாக கொடுத்தாதான் வியாபாரம் நடக்கும். இல்லைன்னா வியாபாரம் கிடையாது. எந்த ஒரு வியாபாரத்தை இருந்தாலும் வியாபாரத்தில் தெளிவாக இருக்கணும். அந்த தரம் குறையக்கூடாது. அந்த மாதிரி நாங்கள் கொடுத்ததுனால இன்ன வரைக்கும் ரெகுலராக எங்கிட்ட கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் ஏகப்பட்ட கலர் இருக்கும். இந்த கலர் மட்டும் இல்லை, இதில் இதே மணி ஒரு அட்டி வச்சுருக்கோம். நீங்கள் எந்த கலர் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கலரில் தெளிவாக வச்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் வெள்ளை கோலப்பொடி, அந்த வெள்ளை கோலப்பொடியில் 2 தரம் இருக்கும். நம்மகிட்ட அந்த தரம் வைக்க மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தரம் இதாக இருக்குல்ல, ரைஸ் பொடி தான். இதெல்லாம் வெள்ளை கோலப்பொடி. இதில் பரும்பொடி வைங்களே இதாக இருக்கும். அப்படியே உதிரியாக வரும். அந்த பறக்கு பார்த்தீங்களா, அந்த இதை வச்சு தான் நமக்கு வியாபாரம். நம்மகிட்ட ஈரமானதோ இல்லை மண்ணில் வெள்ளையை சுண்ணாம்பை கலக்கி விற்று அதனால மக்களுக்கு கையில் பொக்கும் அந்த இது கிடையாது. இது ஒரிஜினலாக வர்ற கோலப்பொடி. சுண்ணாம்பை கலந்தோம்னா கையில் பொக்கும். அது நிறைய பேர் செய்வாங்க. அதனால நம்ம செய்யறது கிடையாது. நம்மகிட்ட நேச்சுரலாக உள்ளதுதான். நேச்சுரல் எதுவும் சாயம்னா சாயத்தில் என்ன நேச்சுரல் நீங்கள் கேட்பீங்க. அந்த சாயத்துலேயும் நேச்சுரல் இருக்குது. ஆனால் அது மக்களுக்கு புரியாது. அந்த இதில் கெமிக்கல் கலக்காவது இதுக்குள்ளே நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம தூத்துக்குடியில் பெரிய மார்க்கெட்டில் இருக்க தேங்காய் வித்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க பார்க்கலாம். வியாபாரம்லாம் நல்லா இருக்குது. வியாபாரம் நல்லா ஸ்பீடாக இருக்குது. தேங்காய் நிலவரம் ரேட்லாம் கூடல. அதே தேங்காய் நிலவரம் அதே தான். வெளில வந்ததுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? இல்லை, பாதிப்பு இருந்துச்சு. ஒரு 3 நாள் மார்க்கெட்டு லீவு இதே இருந்துச்சு. இல்லை வெளியே பரணி மீடியா சார்பா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தூத்துக்குடியில பெரிய மார்க்கெட்ல இருக்கோம், பூக்கடையில இருக்கோம். இப்போ அவங்கள்ட்ட நம்ம பூக்கடையில என்ன நடக்குது பொங்கல் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். வாங்க. 150 ரூபா பிச்சி பூ, கலர் பூலாம் 50 ரூபா வச்சுக்கிட்டு இருக்கோம். வெள்ளம் வந்த பின்னாடி வியாபாரம் இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. 150 ரூபா விட்டுக்கிட்டு இருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி இருக்கு? போன வருஷத்தோட இந்த விட கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கு. நல்லா போதா? பரவாயில்ல. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம தூத்துக்குடியில் உள்ள பெரிய மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே ஐயா பனக்கிழங்கு வித்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பனக்கிழங்கு எப்படி எதுன்னு விஷயம் இருக்கும். பனக்கிழங்கு 120 ரூபா வைக்கிறோம். 120 ரூபா? ஆமாம், உடங்குடி. ஒரு கெட்டு 120 ரூபாய்? ஆமாம், உடங்குடியிலேருந்து வாங்கிட்டோம். எத்தனை வருஷமா பண்ணி? இப்போ நான் பனக்கிழங்கு வியாபாரம் பார்த்து ஒரு 3 வருஷம் தான். பனக்கிழங்கு எல்லாம் நல்லா விளையுதா? நல்ல விளையுது. மழை நேரத்துலையும் இதாகுது. இப்போ வெள்ளம் வந்ததுனால இப்போ வியாபாரம் டல்லு. கிழங்கு ஜாஸ்தி வரல. விளைச்சல் விலை பூரமாக அழிஞ்சு போச்சு. கிழங்கு வியாபாரம் எல்லாம் கரெக்டாக போகுது. வியாபாரம் 2 நாள் வச்சா அந்த இது மக்கள்லாம் வாங்குறாங்களா? இப்போ நம்ம தூத்துக்குடியில் உள்ள பெரிய மார்க்கெட் வந்திருக்கோம். கோலப்பொடி வித்துட்டு இருக்காங்க. எவ்வளோ என்ன கேட்கலாம். இப்போ வெள்ளம் வந்ததுலேருந்து உங்களுக்கு வியாபாரம் எப்படி? டல்லாக தான் இருக்கு. கோலப்பொடிலாம் எவ்வளோ? இல்லை 10 ரூபா, இது 20 ரூபா. வெள்ளைப்பொடி 20 ரூபா. போன வருஷத்தோடு இந்த வருஷம் நல்லா இருக்கா? பரவாயில்லாம ஆடு.
ஹலோ, நம்ம இப்போ தூத்துக்குடியில் பெரிய மார்க்கெட் வந்துருக்கோம். இங்கே உள்ள பூக்கடையில் ஒரு அண்ணன் விசாரிப்போம். உங்கள் பேர் என்னது? பேர் பட்ராஜ். பட்ராஜ், நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஒரு 8 வருஷம் கடை வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பூக்கடைலாம் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது? ப்ளஸ் பூரம் அதிலே பூ என்ன பூவில் நம்மளுக்கு நல்ல பழக்கம், பூவே நம்ம பழகிட்டோம். சரி சொல்லிட்டு இது நீங்கள் இந்த பூக்கடையில் உங்களுக்கு யார் சொல்லி தந்தோ? இது என்னோட தம்பி புரிநிக்கிறது தான் நம்மளுக்கு சொல்லிவிட்டு அவர் தான். கடைக்கு என்னுடைய ஆர்வங்கள் ஃபுல்லாக வேலை பார்த்தேன். கடைக்கு என்னுடைய ஆர்வங்கள் வைக்கணும், தொழில் பண்ணணும், இது பண்ண புதுசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பொங்கல் டைமில் எப்படி போகுது கடைலாம்? நல்ல சேல்ஸு, ஆனால் விலைகள் அதிகம். சேல்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கல் டைம்ல எல்லா ரேட்டையும் கூட்டிட்டீங்கண்ணே. நம்மளை கூட்டல, மார்க்கெட்டு ரேட்டு ஜாஸ்தினா நான் ரேட்டு ஜாஸ்தி வைக்கிறேன். அதனால் என்ன காசு விற்கல, மார்க்கெட் என்ன ரேட்டோ அதை அனுப்பிட்டு இறந்தேன். இதில் உங்களுக்கு இதில் எந்த பூ உங்களுக்கு அதிகமாக வாங்குவாங்க? எங்களுக்கு பிச்சு பூ அதிகமாக வாங்குவாப்புல, கதமா அதிகமாக சேல்ஸ் ஆகும், மாலைகள் அதிகம் சேல்ஸ் ஆகும். நீங்கள் கடை இந்த ஒர்க் பண்ணணும் ஆரம்பிச்சது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதுக்கு முன்னாடி வேலை பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வேலை பார்க்க கூட சொந்தமாக ஒர்க் பண்ணணும், சொந்தமாக ஒரு கடை வைக்கணும்னு நினச்சி சொந்தமாக கடை வச்சேன். இப்போ உங்களுக்கு நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருக்குது. நல்ல மக்கள் கஸ்டமர் நம்மளுக்கு நல்ல சொல்லாக இருப்பாங்க. நல்ல பிரச்சனை போயிட்டு. ஸ்ரீ விநாயகர் மலரகம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் சார்பாக இங்கே வந்து எல்லாரும் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு சிறுவன் வந்து இங்கே அவன் வந்து என்ன வாங்க வந்திருக்கான்னு நம்ம அவன்கிட்ட கேட்போம். நீ உங்கள் வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கா பொங்கல்னால? பூ வாங்குறதுக்காக வந்திருக்கேன். வேற எதுவும் வாங்கல வரலையா? கரும்பு. யார் கூட வந்த? அப்பா கூட. சரி, உங்களுக்கு பொங்கல்னால ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கா? அப்பா கூட வந்தது ஹாப்பி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இப்போ நம்ம தூத்துக்குடியில் உள்ள பெரிய மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். பொங்கல்னால ரொம்ப கூட்டமாக இருக்கு. அதனால இப்போ ஒரு பூக்கடையில் இப்போ விசாரிப்போம். உங்கள் பேர் என்ன? என் பேர் ஹரிகிருஷ்ணன். நீங்கள் எத்தனை வருஷமா இந்த கடையை நடத்துறீங்க? நான் இன்னைக்கு காலையில இருந்து தான் வந்திருக்கேன். காலையில இருந்தா எப்படி? காலையில இருந்து கடை ரஷ்ஷாக போதா இல்லை டல்லாக போதா? காலையில இருந்து நல்ல கூட்டம், எல்லாருக்கும் நல்ல லாபம், முதலீடு நல்லா. எப்படி பூ எல்லாம் எவ்வளவு? பார்த்தீங்கன்னா ரோஸ் பூ வந்து 20 ரூபா, ஒரு முழம் 10 ரூபான்னு சொல்லிட்டு அந்த கதம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி. தங்கம் பூக்கடை சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே பானை தான் முக்கியம். அந்த பானைகளை எப்படி செய்கிறாங்க எல்லாம் கேட்போம். இந்த பானைலாம் எப்படி? பானைலாம் மண்ணில் செய்கிறோம். ஒரு பெரிய பானை எவ்வளோ? பெரிய பானை 500 ரூபாயிலேருந்து இருக்கு. சின்ன பானை 500, 400, 300. பானை மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது? பானை, பொங்கு பானை, மீன் சிட்டி, பொரிக்கன் சிட்டி, இந்த சின்ன சிட்டி, பிளியன் சிட்டி எல்லாமே இருக்கு. விளக்கு எல்லாமே இருக்கு. பெரிய பானைக்கு எத்தனை கிலோ அரிசி போடலாம்? பெரிய பானைக்கு 4 கிலோ 5 கிலோ போடலாம். சின்ன பானைக்கு? சின்ன பானைக்கு 4 கிலோ போடலாம், 3 கிலோ போடலாம். எத்தனை வருஷமா அந்த இந்த நாங்கள் பிறந்திருந்தே தொழில இருக்கோம். யாருக்கு சொல்லி கொடுத்தா? எங்களுக்கு எங்கள் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, மாமனார், மாமியார். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இப்போ நம்ம தூத்துக்குடியில் உள்ள பெரிய மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். பொங்கல்னாலே முக்கியமான ஒரு நாள் எது? அது கரும்பு தாங்க. இப்போ இந்த வருஷத்தோட போன வருஷத்தோட இந்த வருஷம் விளைச்சல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கரும்பு கடைங்கள்ட்ட கேட்போம். இந்த வருஷம் எப்படி விளைச்சல்? விளைச்சல் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லப்பா. ஆனால் சொசைட்டிக்கு போனதுனால எங்கள் கரும்பு வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிச்சி நல்லா இருக்குது. அதனால 500 ரூபா 600 ரூபா கரும்பு விற்கிறோம். வியாபாரம் ஒரு கரும்பு 50 ரூபாய்க்கு விற்கிறோம். லாபம் போன வருஷத்தில் எப்படி கிடைச்சதோ அதோட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்போனா ஒரு கட்டுனா எவ்வளவு? ஒரு கட்டு 550 ரூபா 600 ரூபா விற்கிறோம். காலையிலேருந்து உங்களுக்கு எப்படி போகிறது? நல்லா இதாக ஓடுதா இல்லை டல்லாக ஓடுதா? இல்லை, காலையிலேருந்து கொஞ்சம் சுமார் தான். அதுக்கப்புறம் மக்கள்லாம் வரும்போது கொஞ்சம் நல்லா சூப்பராக ஓடிட்டு இருக்கு. நைட்டு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கீங்க? நைட்டு கரும்பு விளைச்சல்லாம் நல்லா இருக்குமா? நைட்டு லோடு வந்து அவ்வளோ வராது. இன்னைக்கு விளைச்சல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுது. இல்லை, நேரத்தோட இன்னைக்கு கரும்பு வியாபாரம் கூட இருக்கா இல்லை கம்மியாக தான் இருக்கா? நேரத்தோட இன்னைக்கு நல்லா இருக்கு, பரவாயில்ல போகுது. நாளைக்கு பொங்கல் டைம்னால நாளைக்கு பொங்கல் டைம்னால நாளைக்கு நல்லா எல்லா மக்களும் நல்லா சிறப்பாக பொங்கல் கொண்டாடணும். அதான் எங்களோட ஆசை. நல்லா இருக்கணும். அதே மாதிரி எல்லா மக்களும் நல்ல வளமோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, அப்படின்னா அவங்க சார்பாக ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள். என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். பொங்கலும் நல்ல நாளாக அமையட்டும். வணக்கம். பரணி மீடியா சார்பாக தமிழன் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பரணி மீடியா சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
பரணி மீடியா சார்பாக அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பரணி மீடியா சார்பாக காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பரணி மீடியா சார்பாக உழவர் தின நல்வாழ்த்துக்கள். Yeah.